வீடியோ பத்தி நல்லதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கணும்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். அண்ட் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான சைக்கிள் ஷாட்டை பார்க்க போறோம். ஸோ அதனால வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் பண்ணா பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு ஆண் உங்களை மனதாராக விரும்பினால் மட்டும்தான் அந்த ஆண் அதிக அளவில் முக்கியத்துவம் உங்களுக்கு கொடுக்க முடியும், கொடுக்கவும் செய்வார்கள். உங்க லைஃப்ல நீங்க ஒருத்தங்களை விரும்புறீங்க, அந்த பர்சன் உங்களை விரும்புறாங்க அந்த ஆணும். பட் அந்த ஒரு ஆண் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்றதுதான் அதுல இம்பார்ட்டன் ஒரு விஷயம். உண்மையை சொல்லணும்னா எந்த ஒரு ஆணால உங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க முடியுதோ அந்த ஒரு ஆண் உங்களை மனதளவுல உண்மையாவே நிறையவே விரும்புறாங்கன்றதா யதார்த்தமான உண்மை. இங்க பழைய பேத்துக்கு புரியாத விஷயம், ஏன் எனக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். அதுக்கு இம்பார்ட்டன்டான ரீசன் அப்படின்னா அது வேற ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். அவங்க உங்களை எந்த அளவுக்கு உண்மையா விரும்புறாங்கன்றதா அது யதார்த்தமான ஒரு விஷயம். அவங்களுடைய காதல் அந்த அளவுக்கு தான் இருக்குதுன்ற பட்சத்துல அவங்க அந்த அளவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பட் உண்மையாவே உங்களோட மனசுல விரும்புறாங்கன்னா நிச்சயமா அவங்க உங்களுக்கான நேரத்தை அதிக அளவுல கொடுக்க முடியும். முக்கியமா நீங்க மட்டும்தான் அவங்களுக்கு முக்கியமான நபராகவும் இருப்பீங்க அவங்களுடைய வாழ்க்கையில. மற்றவங்களோட நீங்க தான் முக்கியன்றது அவங்களுக்கு புரிஞ்சிருக்கும், அதனால உங்களுக்கான முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க. நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கும் ஆண் உங்களை உண்மையாக விரும்பினால் உங்களுடைய மனதை எப்போதும் நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள். ரிலேஷன்ஷிப்ல இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆசை என்ன தெரியுமா? நான் ஏன் விரும்பக்கூடிய அந்த ஒரு பையன் ஏன் புரிஞ்சுக்க மாட்டான், எப்போதுமே நான் ஒன்று நினைச்சு ஒரு விஷயத்த பண்றேன் ஆனா அவன் வேற மாதிரி நினைச்சுக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய மனசுல 1000 கேள்விகள் கொஸ்டின்கள் வந்துகிட்டே இருந்திருக்கும். பட் ஒரு ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு பையன் ஒரு ஆண் அப்படின்றவங்க உங்களை உண்மையா விரும்பினா மட்டும்தான் அவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கவே முடியும். இப்போ ஒருத்தங்க விரும்புறாங்கன்றது அன்பு காமிக்கிறது, அன்பு இருந்தா தானே ஒருத்தங்களை புரிஞ்சுக்க முடியும். இப்போ உங்களுடைய பேரண்ட்ஸ் உங்களை புரிஞ்சுக்க முடியும் நிறைய விஷயங்கள்ல, சில விஷயங்கள புரிஞ்சுக்க முடியாதுதான், ஏன்னா அவங்களுடைய ஏஜ் மாறிடுச்சு. பட் உங்க ஏஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன், உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு பர்சன் உங்களை புரிஞ்சுக்க முடியல அப்படின்ற போது அந்த இடத்துல நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், அவங்க உங்களை மனசுல விரும்பலன்றதா யதார்த்தமான உண்மை. மனசுல விரும்பியிருந்தாங்க அப்படின்னா, உண்மையா விரும்பியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்களால உங்களை புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செய்யும் தவறு, செய்யக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் பொறுத்து பொறுத்து போகிற ஒரு ஆண் போகிறான் என்றால் அந்த ஆண் உங்களை மனதாராக விரும்புகிறான் என்றுதான் அர்த்தம். அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்க லைஃப்ல ஒரு ஆண் பர்டிகுலர் பர்சன் நீங்க விரும்புற ஒருத்தங்க, இல்ல உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பையனே வச்சுக்கோங்களேன், நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயத்தையுமே பொறுத்து பொறுத்து போறாங்க. நீங்க சண்டை போட்டாலும் சரி, திட்டினாலும் சரி, இல்ல அவங்க கூட பேசாம போனாலும் சரி, எல்லா விஷயத்தையும் நீங்க எந்த விஷயம் பண்ணாலும் சரிங்க, அவங்க பொறுத்து பொறுத்து போறாங்க. நீங்க என்ன பண்ணாலும் அப்படின்னா நிச்சயமா அந்த ஒரு ஆணுடைய மனசு நீங்க ரொம்ப உண்மையா டீப்பா இருக்கீங்கன்றது அதார்த்தமான உண்மை. அது மட்டும் இல்லைங்க, அவங்க உங்க மேல உயிருக்கான அன்பையும் வச்சிருக்காங்கன்ற அர்த்தமான உண்மை. அண்ட் அவங்க உங்களை மனசாராக விரும்புறாங்கன்றதையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்க லைஃப்ல கிடைச்சாங்க இருக்காங்கன்ற போது நிச்சயமா உங்களை விட்டுறாதீங்க. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு பர்சன் உங்க லைஃப்ல மறுபடியும் கிடைக்க போறது இல்லை. ஒரு ஆண் உங்களை மனதார விரும்பினால் மட்டும்தான் அந்த ஆண் உங்களை திருமணம் செய்து கொள்வது, அதற்கு பிறகு நடக்கக்கூடிய விஷயங்கள் என அனைத்தையும் பற்றி பேசுவார் உங்களுடைய வாழ்க்கையில. இங்க இருக்கக்கூடிய பல பேருக்கு இருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, நாங்க 2 பேரும் லவ் பண்றோம், பட் என் கூட பேசுறாங்க, பட் எப்படின்னா நான் மேரேஜுக்கு அப்புறம் ஏதாச்சும் விஷயங்கள் பேசணும்னு நினைச்சு டாபிக் எடுத்தா அதை வேணாம் சாப்பிடுது அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த எண்ணத்துல நீங்க இருந்து வைக்க. உண்மை என்னன்னா, உங்க ரிலேஷன்ஷிப்ல நீங்க இருக்கக்கூடிய அந்த ஒரு பையன் உண்மையாவே உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும், உங்க கூட லைஃப்ல சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்டிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவங்க நீங்க சொல்றதுக்கு முன்னாடி அவங்களே பேச ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பசங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துல ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருக்குங்க. மேரேஜ் பண்ணணும், இப்படி மேரேஜ் பண்ணணும், மேரேஜ்க்கு அப்புறம் நம்ம இப்படிலாம் இருக்கணும், இங்கெல்லாம் போகணும், இப்படி ஒரு ஃபேமிலியை வாழணும், இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ல. ஏன் உண்மையை சொல்ல போனா கல்யாணமே நடந்திருக்காது, ஆனா குழந்தை பிறந்து குழந்தைக்கு பேரே வச்சிருவாங்க ஒரு பையன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது. பட் அந்த ஒரு விஷயம் இல்ல, பெருசா அதெல்லாம் கன்சல்ட் பண்ணல, அதை பத்தி கண்டுக்கவே இல்லைன்னா நிச்சயமா அந்த இடத்துல ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்குன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு ஆண் இப்படி இருந்தாங்கன்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க இப்படிதான் இருப்பாங்கிறத நீங்க இதுல இருந்து எளிமையா புரிஞ்சுக்க முடியும். சில பேர் இப்படியும் இருப்பாங்க, சில பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாகவும் இருப்பாங்கன்றதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்க லைஃப்ல இருக்கக்கூடிய பொருள் எப்படி இருக்காங்கிறத வச்சு அவங்க உங்களை எந்த அளவுக்கு மனசார விரும்புறாங்கிறத நீங்க எளிமையா புரிஞ்சுக்க முடியும். ஒரு ஆண் உங்களை மனதாராக விரும்பும் போது உங்களை யார் கைவிட்டாலும் ஏமாற்றினாலும் அவர் உங்களை ஏமாற்ற மாட்டார், உங்களுடன் வாழ்நாள் வாழ்வார், உங்களுடன் தான் எப்போதும் இருப்பார். அதாவது உங்க லைஃப்ல ஒரு ஆண் அப்படின்றது பாத்தீங்கன்னா என்னைக்குமே அவங்க உங்களை ஏமாற்ற மாட்டாங்க. உங்களை ஏமாத்தி அவங்க லைஃப்ல அவங்க எதுவுமே பண்ணிக்க நினைக்க மாட்டாங்க, உண்மையை விரும்பக்கூடிய ஆண். ஆனா ஒருத்தவங்க உங்களை பொய்யா விரும்புறாங்கன்னா எல்லா விஷயத்தையுமே உங்ககிட்ட பண்ணுவாங்க. நீங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்றதுக்காக எல்லாத்தையுமே பண்ணுவாங்க. ஏன் ஒரு சமயத்துல உங்களை விட்டுட்டு கூட போயிடுவாங்க, உங்களை பொய்யா விரும்பக்கூடிய ஆண். ஆனா உண்மையா தான் அவங்க விரும்பி இருந்தாங்க அப்படின்னா நிச்சயமா அவங்க என்னைக்குமே ஒரு விஷயத்த உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க.
ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஆண் எப்படிப்பட்ட பர்சன்றதை இப்போ நான் சொல்லிக்கக்கூடிய விஷயத்தை வச்சு நீங்கள் இனிமேல் தெரிஞ்சுக்க முடியும். நான் சொல்லக்கூடிய விஷயங்கள், இதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள். உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய பையன் இப்படிதான் இருக்கானா, இல்லை இப்படி இல்லையா, அப்படி இருக்கானா, இல்லை வேறமா இருக்கானா அப்படின்னு தான் நீங்கள் இதை வச்சு செக் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் நீங்கள் விரும்பக்கூடிய ஒருத்தர் எந்த அளவுக்கு உங்களுக்கு உண்மையாக இருக்காங்கன்றதை நீங்கள் இதை வச்சு தெரிஞ்சுக்க முடியும். ஸோ நீங்கள் யாரை எப்படிப்பட்ட ஒரு பர்சனை விரும்புகிறீங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் ஹாப்பியாக ஒரு லைஃப்பை அமைச்சிக்கலாம். சப்போஸ் உங்கள் லைஃப்பில் சில விஷயங்கள் தப்பாக இருக்குதுன்னு பட்டுச்சுன்னா அவங்க எப்படிப்பட்டவங்கன்றத நம்ம சேனல்லே இன்னும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். அதை செக் பண்ணி பாருங்கள். அதுலேயே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரிய வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் தப்பாக கரெக்டான்றதையும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான் கைஸ். நிச்சயமாக உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருந்து புரிஞ்சுக்கும் நம்புகிறேன், கிடைச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் யாரை விரும்பினாலும் சரி, சரியானவங்களாம் தப்பானவங்களான்னு பார்த்து விரும்புங்க. ஏன்னா ஒரு லவ்ன்றது நிறைய பேர் லைஃப்பில் இங்கே பாதிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ உங்க லைஃப் பாதிக்காமல் இருக்கணும்னா நீங்கள் சரியான முடிவு எடுத்தால் தான் அது உங்களுக்கு சிறந்தா இருக்கும். ஸோ கைஸ் இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதாடா, பை பாய்.